அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்தியாஸோட சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸில் நாம் குளோபலைசேஷன் அண்டு சோஷியல் சேஞ்ச் இன் இந்தியா, அதாவது குளோபலைசேஷன் உலகமயமாதல் மூலமாக இந்தியாவில் இந்த சோஷியல் சேஞ்ச் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது அதை தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரியும் 1992 தான் வந்து இந்த எல்பிஜி அப்படிங்கிறது வந்து ஒன்று கொண்டு வராங்க. அதாவது இந்த எல்பிஜி அப்படிங்கிறது லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன் அண்டு குளோபலைசேஷன், தாராளமயமாதல், தனியார் மயமாதல் அண்டு உலகமயமாதல் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் மூலமாக தான் இந்தியாவோட மார்க்கெட் ஆனது உலக அளவில் வந்து அந்த ஓப்பன் ஆச்சு. அதுக்கு தான் வந்து நிறைய எம்என்சி கம்பெனியானது இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரப்பட்டது. ஸோ அந்த 1992 கொண்டு வரப்பட்ட அந்த எல்பிஜி மூலமாக தான் இந்தியாவானது இந்த அளவுக்கு ஒரு டெவலப்மெண்ட் கண்ட்ரியாக வந்து மாறி இருக்கு. அது மாதிரி நம்ம ஒரு க்ளோஸ்ட் எக்கனாமியாக இருந்தோம். இது நம்ம எக்கனாமிக் கிளாஸ்லேயே நம்ம சீரீஸில் நம்ம நிறைய வழி நம்ம அனலைஸ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ சோஷியல் லெவலில் நம்ம இதை எப்படி பார்க்க போகிறோம். வாட் இஸ் குளோபலைசேஷன்? குளோபலைசேஷன் அதாவது உலகமயமாதல்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, globalization refers to the increasing interconnection of the world in terms of economy, culture, politics and technology, leading to free flow of goods, services, ideas and people. அதாவது என்ன சொல்கிறாங்க, உலகில் இருக்கக்கூடிய நாடுகளோட நாம் எந்த அளவுக்கு ஒன்றிணைஞ்சு இருக்கோம், இதுக்கு பேர் தான் குளோபலைசேஷன். இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்கனாமி, பொருளாதார ரீதியாக, கல்ச்சர் கலாச்சார ரீதியாக, பொலிட்டிக்ஸ் அரசியல் ரீதியாக அண்ட் டெக்னாலஜி தொழில்நுட்ப ரீதியாக, இப்படி எல்லாம் நம்ம ஒன்றிணைஞ்சது மூலமாக ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் குட்ஸ், சர்வீசஸ் அண்ட் ஐடியாஸ் அண்ட் பீப்புள், இது எல்லாமே நம்ம இது வந்து நம்மளோட லீட் பண்ணி கொண்டு போகும் அப்படின்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம ரீசெண்டாக இருக்கக்கூடிய இந்த ஈரான் இஸ்ரேல் வார் நம்ம பார்ப்போம். இந்த ஈரான் இஸ்ரேல் வாரில் நம்ம யார் பக்கம் ஸ்டாண்ட் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரும்போது நாம் என்ன பண்ணுறோம், இப்போ ரீசெண்டாக இந்த கார்கில் வாரில் நடக்கும்போது இந்த 1990களில் நமக்கு இந்த கார்கில் வார் நடக்கும்போது இஸ்ரேல் நமக்கு நிறைய இந்த மிலிட்ரி ஃபெசிலிட்டிலாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் அவங்க பக்கம் நாம் ஸ்டாண்ட் எடுக்கணுமா அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நாம் இந்த கச்சா எண்ணெய்களை சார்ந்து நாம் இருக்கோம். இப்படி கச்சா எண்ணெய்களை சார்ந்து நாம் இருக்கும்பொழுது இப்போ ஒவ்வொரு தடவையும் இந்த சூயஸ் கால் வழியாக தான் நம்ம யூரோப்பியன் கண்ட்ரிஸை ரீச் ஆக முடியும். முன்னாடி வந்து இந்த ஆஃப்ரிக்கன் கான்டினென்ட்டை சுற்றி போயிட்டு இருந்தோம். அது பிறகு சூயஸ் கேனல் வந்து நாம் பயன்படுத்தியிருந்தோம். அப்படி பயன்படுத்தும் போது அது கூடிய அந்த என்ட்ரி ஃபீ ஆனது ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நாம் இப்போது ஈரானோட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கோம். அது என்ன அப்படின்னா, அந்த ஈரான் வழியாக நாம் ஒரு ரயில்வே ஃபெசிலிட்டியை நாம் அமைப்பதன் மூலமாக இப்போ ஈரானுடைய கவர்மெண்ட் அந்த கண்ட்ரி வழியாக இந்தியாவானது ஒரு ரயில்வே ட்ராக் வந்து அமைக்கிறாங்க. அந்த ரயில்வே ட்ராக் அமைப்பதன் மூலமாக நாம் இங்கிருந்து கப்பல் மூலமாக மும்பை ஏர்போர்ட்லேருந்து கப்பல் மூலமாக ஈரானை வந்து ரீச் ஆனதுக்கு பிறகு அங்கேருந்து ட்ரெயின் மூலமாக நம்ம ரஷ்யாவை ரீச் பண்ண முடியும். ரஷ்யாவை ரீச் பண்ணதன் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய கச்சா எண்ணெய்களாகட்டும் நிறைய பொருட்களை நாம் இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ண முடியும். அதே போல் யூரோப்பியன் கண்ட்ரிஸையும் நாம் இந்த ட்ராக் வழியாக நாம் அப்ரோச் பண்ண முடியும். அப்படி அப்ரோச் பண்ணும்போது இந்தியாவுடைய இந்த ஜிடிபி ஆனது, இந்த எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் ஆனது இன்னுமே இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஈரானுடைய அகேன்ஸ்டாக நம்ம இருந்தோம் அப்படின்னா இது நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படும். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால இது நாம் ஒரு பாருங்க குளோபல் லெவலில் நம்ம இருக்கும்போது ஏதோ ஒரு நம்ம ஸ்டாண்ட் எடுத்தாலும் நமக்கு பல விதங்களில் பாதிப்பு ஏற்படும். இது எதனால் ஏற்படும், ஏதோ ஒரு கண்ட்ரியில் தான் நடக்குது, ஆனால் அது நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகுது இல்லையா. இதுதான் வந்து குளோபலைசேஷன். காரணம் என்ன, நாம் எல்லாமே வந்து இன்டர் கனெக்டாக ஆகியிருக்கோம், எக்கனாமிக் ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் அந்த பொலிட்டிக்கல் ரீதியாகவும். சரி, இந்த குளோபலைசேஷன் மூலமாக இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, எக்கனாமிக் இன்டகிரேஷன், பொருளாதார ரீதியாக நம்ம இணைஞ்சிருக்கோம். காரணம் என்ன, ஃப்ரீ ட்ரேட். இப்போ ஒரு நாட்டிலிருந்து ஒரு நாட்டுக்கு போகணும் அப்படின்னா அங்கே நிறைய வந்து வரிகள் விதிப்பாங்க. ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு போகும்போது கஸ்டம்ஸில் நிறைய டாக்ஸ் விதிப்பாங்க. இதில் நாம் ஒரு பைலேட்ரல் அக்ரிமெண்ட் மூலமாக இதை நாம் கப் பண்ண முடியும். அதுக்கு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு நம்மளுக்கு தேவையான டாக்ஸுமே அங்கே இருக்காது. எஃப்டிஐ உள்ளே வரும், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். பல வெளிநாடுகளிலிருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டைரெக்டாக நம்ம இந்தியாவுக்குள்ளே வரும். ஜிடிபி ஆனது இன்க்ரீஸ் ஆகும். மல்டிநேஷனல் கார்பரேஷன், மல்டிநேஷனல் கம்பெனி சொல்லுவாங்க. பல நாடுகளுக்கு இப்போ சாம்சங் மாதிரியான மல்டிநேஷனல் கம்பெனிலாம் இந்தியாவுக்குள்ளே வரும். கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச், குளோபல் ட்ரெண்ட்ஸ் இன் ஃபேஷன், ஃபுட்ஸ் அண்ட் மூவிஸ். வெளிநாடுகள் இருக்கக்கூடிய படங்கள் எல்லாமே, ஹாலிவுட் படங்கள் எல்லாமே வந்து இந்தியாவில் ரிலீஸ் ஆகுது இல்லையா. ஸோ இது நம்ம சொல்லலாம். டெக்னாலஜிக்கல் ஸ்ப்ரெட், இன்டர்நெட், மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் ஏஐ. இப்போ இன்டர்நெட்லாம் வந்து நம்ம மொபைல் ஃபோன்ஸ்லாம் இப்போ ஐஃபோன்லாம் வந்து வெளிநாடு தயாரிக்கிறது இந்தியாவுக்குள்ளே வருது இல்லையா. ஏஐ சாட் ஜிபிடின்றது நாமளும் யூஸ் பண்ணுறோம், அது ஃபாரினாக இருந்தாலும். லேபல் மைக்ரேஷன், இந்தியன் ஒர்க் ஃபோர்ஸ் அப்ராட், கல்ஃப் மைக்ரேஷன், இந்தியாவுடைய மக்கள் வந்து கல்ஃபெல்லாம் போய் வேலை செய்கிறாங்க இல்லையா. ஸோ அது ஒரு விஷயம். மீடியா பெனட்ரேஷன், நெட்ஃப்ளிக்ஸ், இன்ஸ்டாகிராம், குளோபல் நியூஸ். இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற யூடியூப் கூட ஒரு மீடியா பெனட்ரேஷன் தானே. இது ஒரு குளோபலைசேஷன் மூலமாக தான் அது நடக்குது. ஸோ இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் நமக்கு குளோபலைசேஷன் மூலமாக கிடைக்குது. அடுத்த வந்து இம்பாக்ட் ஆஃப் குளோபலைசேஷன் ஆன் இந்தியன் சொசைட்டி. இந்த குளோபலைசேஷன் மூலமாக இந்தியன் சொசைட்டியில் என்னென்ன இம்பாக்ட் நடக்குது. எக்கனாமிக் சேஞ்சஸ்,
ஸோ பாருங்க 1992 மூலமாக தான், அதன் பிறகு தான் வந்து நிறைய ஐடி செக்டர் வந்து இந்தியாவுக்குள்ளே வருது. பெங்களூர், ஹைதராபாத்லாம் வந்து அதன் மூலமாக தான் சேஞ்ச் ஆகுது. இன்க்ரீஸ் இன் கன்சியூமர் கல்ச்சர், அதாவது மால்ஸ் ஆனது, அதன் மூலமாக தான் வந்து மக்களுடைய அந்த வாங்கும் திறனானது இன்க்ரீஸ் ஆனது. மோர் எஃப்டிஐ, இப்போ அமேசான் மாதிரியான நிறுவனங்கள்லாம் இந்தியாவுக்குள்ளே வருது. இது ஒரு எக்கனாமிக் சேஞ்சஸ் நடக்குது. கல்ச்சுரல் சேஞ்சஸ், இப்போ ஹாலிவுட் படங்கள்லாம் வந்து இந்தியாவுக்குள்ளே பார்க்குறோம். கல்ச்சுரல் அக்செப்டன்ஸ் விசஸ் கல்ச்சுரல் எரோஷன் நடக்கும். புதிய கல்ச்சர்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ளே வரும். இப்போ ஜீன்ஸ் பேண்ட்டாக நம்ம போட்டு சுற்றுறோம், இது வந்து ஒரு கல்ச்சுரல் அக்செப்டன்ஸ். கல்ச்சுரல் எரோஷன், நம்ம வீட்டு சட்டையெல்லாம் வந்து இப்போ போடுறது கிடையாது, இது ஒரு கல்ச்சுரல் எரோஷன். எஜுகேஷன் அண்ட் ஒர்க், இன்ஃபார்மல் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் ஆன்லைன் லேர்னிங், இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் ஆன்லைன் லேர்னிங். இப்போ இந்தியாவில் கூடிய மக்கள் நிறைய இன்டர்நேஷனல், இப்போ ஆக்ஸ்ஃபோர்ட் மாதிரியான யூனிவர்சிட்டிலாம் போய் படிக்கிறாங்க இல்லையா, ரஷ்யாவுக்கு போகிறாங்க, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் போய் படிக்கிறாங்க. ஆன்லைனில் நான் நிறைய பார்க்குறோம், நிறைய சேனல்ஸ்லாம் வந்து நம்ம பார்க்குறோம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் அண்ட் ரிமோட் ஜாப்ஸ், இப்போது கொரோனாவில் கூட எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்ய ஆரம்பித்தாங்க. ஸோ அதனாலேயும் வந்து ஒரு பெனிஃபிட் இல்லையா. குளோபல் ஸ்கிட் ஸ்டாண்டர்ட்ஸ், காம்படிஷன் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, இப்போ உலகளவு நம்ம காம்பீட் பண்ணுறதுனால நம்மளுடைய அந்த ஐக்யூ லெவலும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஃபேமிலி அண்ட் லைஃப் ஸ்டைல், ஸோ இதனால் என்ன ஆகுது, முன்னாடி வந்து கூட்டு குடும்பமாக இருந்தது, இப்போ நியூக்ளியர் ஃபேமிலியாக மாறுது. காரணம் என்ன, அவங்களுடைய எக்கனாமிக் கண்டிஷனானது இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் அவங்க ஒரு ப்ரைவேட்டான ஒரு விஷயத்தை வந்து நாடி போகிறாங்க. அது பிறகு இண்டிவிஜுவலிசம் ஓவர் கலெக்டிவிலிசம். ஸோ எல்லாருமே வந்து கூட்டாக இருந்தது இண்டிவிஜுவலிசத்தை தேடி போகிறாங்க. எனக்கானது ஒரு விஷயத்தை நான் தேடணும், என்னால் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி போகிறாங்க. இன்க்ரீஸ் த ஒர்க்கிங் உமன் பார்ட்டிசிபேஷன், ஸோ இந்த குளோபலைசேஷன் மூலமாக பெண்களுடைய அந்த ஒர்க்கிங் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது. சோஷியல் மூவ்மெண்ட், ஆன்லைன் ஆக்டிவிட்டிசம், மீட்டூ மாதிரியான சோஷியல் மக்கள் வந்து எல்லாத்துக்குமே வந்து குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபார்மர் ப்ரொடெக்ஷன், இந்த டெல்லியில் இருந்த விவசாயிகள் போராட்டமாகட்டும், மீட்டூ போராட்டமாகட்டும், இது எல்லாமே நடக்குது. அதே போல் கிளைமேட் சேஞ்சுக்கு உருவான அந்த அவேர்னஸும் வந்து மக்கள்கிட்ட வருது. ஜெண்டர் ரைட்ஸ் வருது, ஹியூமன் ரைட்ஸ், இது மூலமாக இதெல்லாம் எதனால் வருது, குளோபலைசேஷன் மூலமாக தான். ஸோ இவ்வளோ பாசிட்டிவ் சைட்ஸ் இருந்தாலும் நெகட்டிவ் சைட்ஸும் சில இருக்குதுங்க. என்னென்ன, ஜாப் இன்செக்யூரிட்டி, என்ன காரணம், என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் இன்ஃபார்மல் செக்டர். ஜாப் செக்யூரிட்டி வந்து அங்கே இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு இந்த ஃபோர்டு கம்பெனி இருந்துங்களே, நல்ல வேலையாக இருந்தது, திடீர்னு அது க்ளோஸ் பண்ணி கிளம்பி போயிட்டாங்க. நோக்கியா கம்பெனி அதே போல தான். ஸோ அது போல் ஜாப் இன்செக்யூரிட்டி இருக்கும். கல்ச்சுரல் எரோஷன் வந்து நடக்கும். லாஸ் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ் அண்ட் ட்ரெடிஷன்ஸ், மக்களுடைய லாங்குவேஜ் அங்கே எரோட் ஆகுது. ஏன்னா நீங்கள் ஐடி செக்டரில் போகும்போது இங்கிலீஷ் தான் பேசி ஆகணும். மக்களுடைய அந்த நேட்டிவ் லாங்குவேஜ் அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆகுது. இன்இக்வாலிட்டி, அர்பன் ரூரல் அண்ட் டிஜிட்டல் டிவைட், இப்போது அர்பன் ஏரியாவில் இருக்கிறவங்க அவங்க நகரமயத்தின் மூலமாக அவங்க பெனிஃபிட் ஆகுறாங்க. ரூரல் ஏரியாக்களுக்கு அங்கே செப்பரேட் ஆகுறாங்க. கன்சியூமரிசம், இன்க்ரீஸ் த மெட்டீரியலிசம், மக்கள் வந்து வாங்கும் திறனானது அதிகமாக வரதுனால நிறைய பொருட்கள் மேலே அவங்க அந்த மோகம் கொண்டு போகிறாங்க. ஃபார்மர் டிஸ்ட்ரெஸ், எக்ஸ்ப்ளோர் டு குளோபல் ப்ரைஸ் ஷாக்ஸ், இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அந்த ஃபெசிலிட்டிஸுக்கும் அந்த அமௌண்ட் ஆஃப் பார்ட்டிசிபேஷனுக்கும் நாம் ஒரு விலையை வந்து விதிச்சிருப்போம். ஆனால் வெளிநாடுகளில் அது இன்னும் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ குளோபல் லெவலில் நம்ம பார்ட்டிசிபேஷனுக்கு போகும்போது நமக்கு அங்கே ஃபார்மர்ஸ் வந்து ரொம்ப அதிருப்தியில் வந்து ஏற்படுறாங்க. அதுக்கு சோஷியாலஜிக்கல் கான்செப்ட், குளோபலைசேஷன் என்ன ஆகுது. ஸோ சோஷியாலஜிக்கல் கான்செப்டில் பார்க்கும்போது குளோபலைசேஷன் என்ன ஆகுது அப்படின்னா, மெக்டொனால்டு ஒரு கம்பெனி அந்த கம்பெனி என்ன பண்ணுது, மெக்காலிட்டிக்கா அப்படிங்கிற ஒரு இப்போ நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி அதை அவங்க சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போது அவங்க ஊரில் எது ஒன்றா ஃபேமஸாக இருக்கலாம், ஆனால் நம்ம ஊரில் வரும்போது அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகுறாங்க. இதுதான் வந்து மக்களுக்கு பிடிக்கும், இந்தியர்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி. கல்ச்சுரல் ஹைபிரிடைசேஷன், இந்தியன் பாப் மியூசிக் வித் வெஸ்டர்ன் பீட்ஸ். இப்போ இந்தியாவுக்கு இப்போ அனிருத் மாதிரியான மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கல் ஒரு மியூசிக் இருக்கும், ஆனால் அது இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு பிஜிஎம்ஸ், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு அவங்க கொடுப்பாங்க. இது ஒரு கல்ச்சுரல் ஹைபிரிடைசேஷன். அப்புறம் ஹோமோஜினைசேஷன், குளோபல் ஃபேஷன் ட்ரெண்ட்ஸ், ஹாலிவுட்டிசேஷன், இதெல்லாமே வந்து இப்போ ஹோமோஜினைசேஷன்னா எல்லா நாடுகளும் ஒரே மாதிரியான கான்செப்டை ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ ஒரு பேகி பேண்ட் வருது அப்படின்னா அது உலக லெவலில் ஃபேமஸாக நம்ம ஊர்லேயும் ஃபேமஸ் ஆகும். இப்போ கிராக்குன்னு ஒரு செருப்பு இருக்குது, இந்த கிராக் அப்படிங்கிறது வெளிநாட்டில் ஃபேமஸாக தான் நாமளும் அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ இப்படி ட்ரெண்டானது உலக அளவில் ஒரே மாதிரியாக அது மாறுது. இந்த டைவர்சிட்டி அப்படிங்கிறது இல்லாமல் போகுது. இது ஒரு விஷயங்களுங்க. இப்போது ப்ராக்டிஸ் கொஸ்டின், த டேர்ம் குளோபலைசேஷன் ரெஃபர்ஸ் டு, இந்த குளோபலைசேஷன் அப்படிங்கிற டேர்ம் ஆனது எதை குறிக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. டிக்ளைன் ஆஃப் குளோபல் கல்ச்சர், குளோபல் கல்ச்சரை டிக்ளைன் பண்ணுதா. கம்ப்ளீட் வெஸ்டர்னைசேஷன் ஆஃப் சொசைட்டி, இந்த மேலை நாடுகளுடைய அந்த ஆதிக்கம்ன்றது கம்ப்ளீட் வெஸ்டர்னைசேஷன் ஆஃப் சொசைட்டி மேலே வருதா. அடாப்டிங் குளோபல் ப்ராக்டிசஸ் டு லோக்கல் கண்டிஷன், லோக்கல் அதாவது உள்ளூருடைய கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி குளோபல் ப்ராக்டிஸை நம்ம அடாப்ட் பண்ணுறோமா. ரிஸ்ட்ரிக்டிங் குளோபல் ட்ரெண்ட்ஸ் இன் லோக்கல் சொசைட்டிஸ், உலகமயமாதில் இருக்கக்கூடிய அந்த ட்ரெண்ட்ஸை வந்து அந்த குளோபல் ட்ரெண்ட்ஸை வந்து உள்ளூர் ஏரியா சொசைட்டியில் வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோமா. இதில் எதுங்க குளோபலைசேஷன் அப்படிங்கிற அந்த டேர்மை வந்து
ரெஃபர் பண்ணுது, கரெக்டாக ரெஃபர் பண்ணுது அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இந்த 4 ஆப்ஷனில் சரியான ஆன்சர் என்னன்றதை கீழே கமெண்ட் சொல்லுங்கள். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.